இன்னைக்கு நம்ம பார்க்க போற மில்லட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சாமை. சாமத்திலயும் சாமை வந்து நல்லா வேலை செய்யும்னு சொல்வாங்க. ஸோ இரவு நேரத்தில் சாமை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃபைபர் ரிச் ஃபுட்டில் சாமையும் ஒன்று தான். ஸோ அதனால் சின்ன குழந்தைங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஷன் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாமை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு 60 above இல்லை 50 above இருக்கவங்க வந்து உணவு வந்து செரிக்க முடியாத பிரச்சனையில் இருக்கவங்க வந்து சாமை அரிசியை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு எலும்புக்கு இடையில இருக்க கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த கார்டிலேஜ் வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சாமை அரிசி மிகவும் உதவியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அதிகமாக கால்சியம் சத்து ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கனால மசிலும் கூட ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ப்ளஸ் வந்து கார்டிலேஜ் வந்து பிரேக் டவுன் ஆகாமலோ இல்லை அடிப்படாமலோ இருக்கிறதுக்கு வந்து சாமை அரிசி உதவியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் டைம் வந்து சாமை அரிசி கொடுக்கறது நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்க விளையாட போவாங்க இல்லை எனர்ஜி ஏதாவது வேலை செய்ய போகும்போது சாமை அரிசி மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 100 grams சாமை அரிசியில் வந்து 12 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸு, புரதச்சத்து ப்ளஸ் வந்து ஃபேட்டு, இந்த மாதிரி மினரல்ஸ், இந்த மாதிரி நிறையா நியூட்ரிஷன்ஸ் கூட அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் யூட்ரஸை வந்து சுத்தம் செய்கிறதுக்கும் சாமை அரிசி உதவியாக இருக்குது. அதை கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 1 year to 6 months வந்து டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த குழந்தை இல்லாத பிரச்சனையிலேருந்து கூட வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நல்லது. ஆண்கள் வந்து நைட் டைமில் எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது. இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு சாமை வந்து காலையில் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சாமை வந்து உதவியாக இருக்குது. அடுத்ததாக சாமையில் என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமையில் லட்டு செய்யலாம். அது கூட நம்ம கரும்பு சக்கரை இல்லைனா பனை வெல்லம் ஆட் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் அயன் அண்ட் கால்சியம் வந்து அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாமையில் பாயசம் வைக்கலாம். சாமை அரிசியை நம்ம நார்மலாக தோசை இட்லி அந்த மாதிரி பண்ணும்போது அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தனியாகவே சாமை அரிசியில் இட்லி தோசை பண்ணுறதானாலும் பண்ணிக்கலாம். ஸோ சாமையில் வந்து அடை அந்த மாதிரி கூட பண்ணுறது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடை பண்ணும்போது பாசிப்பயிறு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் நியூட்ரிஷன் ஃபைபர் ரிச்சும் சரி ப்ரோட்டீனும் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ சாமை வந்து மார்னிங் டைம் வந்து டிஃபனாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.